வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிறிஸ்பி தோசை எப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுனா காட்ட போகிறோம். ஒரு ப்ரெட் இருந்தாவே போதுங்க, உங்களுக்கு உடனடியாக 5 நிமிஷத்தில் ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து கோதுமை பிரெட் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓரமும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 8 ஸ்லைஸ் போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி போட்டாலே ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, அடுத்து 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம ஊற வச்ச பிரெட் துண்டுகளையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒன்றா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடுங்க அப்படியே. அடுத்து தோசைக்கல் வந்து ஹீட் ஆனோன்னே இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கல்லை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து தோசை ஊற்றணும், ஹையில் வச்சு ஊற்றக்கூடாது. ஸோ இதை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை இந்த மாதிரி ஊற்றின பிறகு நீங்கள் ஃப்ளேமை மீடியம் வச்சு இதை வந்து வேக விட்டுருங்க தோசையை. தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும் பாருங்கள். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான பிரெட் தோசை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம வந்து இன்னொரு தோசையும் ஊற்றி பார்ப்போம். இந்த இன்ஸ்டன்ட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.